ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்னு சொன்னது தளபதி சொன்னது கரெக்டு தாங்க. மேலே இருக்கவன் கீழே வருவான், கீழே இருக்கவன் மேலே வருவான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி தாங்க இங்கே என்ன பண்ணுறாங்க, கோபி வந்து எல்லாம் தொழில் பூரா லாஸ் ஆயிடுச்சு, கம்பெனி இழுத்து மூடிட்டாங்க. அப்படியே தலையை தொங்க போட்டுட்டு சோர்ந்த முகத்தோட வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டில் வந்து அப்படி சோகமாக உட்காந்துருக்காங்க. கோபி கோபி இந்தாங்க காப்பி அப்படின்னு சொல்லி அவங்க பொண்டாட்டி ராதியா கொண்டாந்து கொடுக்குறாங்க. அதை வாங்கி குடிக்க போகும்போது, நான் ஒன்று கேட்குறேன், என் ஃப்ரெண்டோட வீட்டுக்காரரு வேலை இல்லாமல் இருக்காங்க, உங்கள் கம்பெனியில் போட்டு கொடுக்குறீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே என்னது வேலை இல்லாமல் இருக்கானா அப்படின்னு காப்பி சுற்றுறதுன்னு சொல்லி துப்பிடுறாங்க. காப்பியை நடுங்கி போயிடுறாங்க. இல்லை நம்ம கம்பெனியில் இல்லாட்டி வேறு எதுலையாவது பார்த்து கொடுங்க, அவரும் ஃபைனான்ஸ்லாம் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. வேலை போச்சா, இங்கே நம்ம கம்பெனியே இல்லாமல் போச்சு, இங்கே என்னமோ அப்படின்னு கோபி மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் வெற்றி கொடியை நாட்டிட்டு வர்ற மாதிரி எல்லாம் எழிலு பாக்கியா மாமனார் எல்லாம் வர்றாங்க. ஒரு நல்ல விஷயம் சொல்ல போகிறோம் அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை படத்தில் அப்படியே அசோக் கீழே இறங்குவாங்க, அண்ணாமலை ரஜினிகாந்த் மேலே ஏறுவார் இல்லையா? அந்த மாதிரி தாங்க இங்கே கோபி டவுனில் வந்துட்டாங்க, பாக்கியா அப்பில் போகிறாங்க. அவன் அப்படியே நல்லா இப்படி அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிடுறாங்க. கோபி அப்படியே திருன்னு முழிக்கிறாரு. பழைய மாதிரி இருந்தாருன்னா பதிலுக்கு பதில் எதிர்த்து பேசியிருப்பாங்க, ஆனால் எதுவுமே பேசலை. செலியன்லேருந்து எல்லாமே கட்டி பிடிச்சி, அம்மா பாக்கியா சாதிச்சிட்டிங்க அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாரும் கட்டி பிடிக்கிறாங்க. 3 பிள்ளைகளுமே கட்டி பிடிச்சி, நாங்கள் இருக்கம்மா நீங்கள் ஆரம்பிங்க அப்படிங்கிறாங்க. இனியா இருந்துட்டு, அம்மா சாதாரண மிளகா பொடியில் ஆரம்பித்த, அப்புறம் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிங்க, அதுக்கப்புறம் கேண்டீனு, இப்போ பெருசாக வர போகிறீங்க, ரெஸ்டாரண்ட்டே ஆரம்பிக்க போகிறீங்க அப்படிங்கிறாங்க. எல்லாம் கேட்ரிங்கு இதெல்லாம் போகிற, எனக்கு நீ எப்படி நான் பார்க்க போகிறேன்னு தெரியலையே அப்படிங்கிறாங்க. நீ அதெல்லாம் கண்டிப்பாக சாதிப்பம்மா அப்படின்னு மாமனார் சொல்கிறாங்க. கோபி அப்படியே வயிறு எரிஞ்சு போய் நிற்கிறாங்க. என்னடா அது, இவ இவ்வளோக்கு வர்றாளா அப்படின்னுட்டு கோபி அப்படியே நினச்சி பார்க்குறாங்க. ராதிகா சொன்னது ஞாபகம் வருது. என்னதான் நீங்கள் பார்த்து உங்கள் பிள்ளைங்களும் செஞ்சாலும் அவங்க எல்லாருமே பாக்கியா பக்கம் தான் இருப்பாங்க, நீங்கள் தனிமரம் தான், கொஞ்சம் பார்த்து இருந்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்களா? அது நினப்புக்கு வருது. தான் அப்படியே கம்பெனியை மூடிட்டு வந்தது, ஆஃபீஸை சாத்திட்டு வந்தது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, அவன் வழக்கமாக போகிற இடத்துக்கு போயிடுறாரு. அங்கே போய் தான் ஃப்ரெண்டை வர வச்சு, அவன் முன்னுக்கு வந்துட்டான், நான் போயிட்டேன்டா, எனக்கு அப்படியே குடிச்சு என்னோடய வெறியை தீர்க்கணும் அப்படி இப்படிங்கிறாங்க. என்னப்பா ஒரு நியூஸ் தெரியுமா, நான் சோகமாக போய் உட்காந்துருக்கேன், பாக்கியா பார்த்தீங்கன்னா குடிச்சுக்கிட்டே அந்த குடிபோதையில் கூட பாக்கியா பற்றி ஒரு குறை சொல்கிறாங்க. நானே சோகத்தில் உட்காந்துருக்கேன், இதுங்க என்னடான்னா நாங்கள் கேட்டீன் ஆரம்பிக்க போகிறோம், நாங்கள் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பந்தா காமிக்குதுகடா, வீடே நாங்கள் இருக்கோம் சப்போர்ட்டுன்னு சொல்லுதுங்க, என்னால் தாங்க முடியலை அப்படிங்கிறாங்க. சரி விடுடா அப்படிங்கிறாங்க. உடனே வாவ் சூப்பர்டா, அவ்வளோக்கு பாக்கியா முன்னுக்கு வந்துட்டாங்களான்னு, என்னடா அவளுக்கு போய் வாவுங்கிற, இல்லைடா ஒரு இதில் சொல்லிட்டேன்டா மன்னிச்சுக்கடா அப்படிங்கிறாங்க. நான் குடிச்சு என் சோகத்தை தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக குடிக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.